அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க 17 பேர் மட்டுமே ஆதரவு. எஞ்சிய 30 பேரும் எஸ்பி வேலுமணியை ஆதரிப்பதாக கூறப்படுவதால் அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்க வாய்ப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டப்பேரவைக்கு வெற்றி சான்றிதழை எடுத்து வர தவறியதால் தாமதமாக உறுப்பினராக பதவியேற்ற அமைச்சர் கீர்த்தனா, தவேக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலரும் சான்றிதழை மறந்ததால் கடைசியாக பதவியேற்றனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் திமுக சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி ஸ்டாலின். திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் KN நேரு, கொறடா ஏவாவேலு ஆகியோரும் நேரில் வாழ்த்து பெற்றனர். திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டன. IUML தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் புகழாரம். குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவிர்க்கவே புதிய அரசுக்கு ஆதரவு அளித்ததாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தவேக எம்எல்ஏக்களில் 41 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான அமைப்பான ATR நிறுவனம் ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். வதந்திகளை பரப்பி ஆட்சி நடத்த முயற்சிக்கும் தவேக பரப்பும் ஒவ்வொரு பொய்ச் செய்திகளுக்கும் உண்மை விவரங்களுடன் தக்க பதிலடி கொடுப்போம் என திமுக அறிவிப்பு. ஓராண்டுக்கு தங்கம் வாங்கக்கூடாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பு பெரும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு. நாளை பிரதமர் அலுவலக அதிகாரிகளை சந்தித்து முறையிட தங்க நகை விற்பனையாளர்கள் திட்டம். வட மாநிலங்களில் இந்த ஆண்டு நீட் கேள்வித்தாள் வெளியானதாக சந்தேகம். ராஜஸ்தானில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் மாணவர்கள் அதிர்ச்சி. கேரளாவில் மருத்துவக் கல்வி பயின்று வரும் ராஜஸ்தானை சேர்ந்த மாணவருக்கு தொடர்பு இருப்பது அம்பலம். புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற குழு தலைவராக AMH நாஜிம் நியமனம். துணைத் தலைவராக RR செந்தில்குமாரும் கொறடாவாக AK ரமேஷும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. சேலம் அருகே சிறுவனை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்து வீடியோ எடுத்த 3 சிறுவர்கள். பள்ளி மாணவர்கள் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் அதிர்ச்சி சம்பவம். பிரதமர் மோடியும் ஒன்றிய அமைச்சர்களும் தங்களது செலவை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தல். தாளவாடி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள். அபாய ஒலி எழுப்பி வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்டியடித்த வனத்துறை.